ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நான் என்னோட முருகருக்கு மாலை கட்டுறேங்க. அந்த விலாக தான் நான் உங்களோட ஷேர் பண்றேன். எனக்கு ப்ரொஃபஷனலா மாலை கட்ட தெரியாதுங்க, பட் எனக்கு தெரிஞ்சதை நான் இந்த விலாக்ல ஷேர் பண்றேன். வாழை நார்ல தான் மாலை கட்டணும்னு இல்லைங்க, இதுக்கு திக்கான த்ரெட் இருந்தா போதுங்க. அதையவே மூணா மடிச்சு நம்ம மாலை கட்ட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எவ்வளவு லென்த் மாலை வேணுமோ அவ்வளவு லென்த்துக்கு ஒரு 3 நூல் எடுத்து நாட் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நூல் கண்டு எடுத்து அதை இந்த லாஸ்ட் நாட் போட்டிங்க பார்த்தீங்களா, அந்த எட்ஜோட சேர்த்து நாட் போட்டுட்டு மாலை கட்ட ஆரம்பிக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பேஸ் கிட்ட நம்ம ஏதாவது ஒரு குச்சி எடுத்து வச்சு அதை நம்ம எப்பயும் பூ கட்டுற மாதிரி நார்மலா கட்டிட்டு, அதுக்கப்புறம் ஒரு அடுக்கு மட்டும் பூவை வச்சு அதையும் நார்மலா நம்ம கட்டிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பூவை வச்சு அதை நம்ம மேலாப்புல சுத்துறோம். நம்ம 3 த்ரெட் சேர்த்தி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த த்ரெட் நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடும் நூல் கண்டு நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடும் இருக்கணும். இதுக்கப்புறம் நம்ம மேலாப்புல சுத்த ஆரம்பிச்சிடலாங்க. இந்த நூல் கண்டோட இருக்கு பாருங்க, அந்த நீளமான நூல் நம்ம வைக்கிற ஒவ்வொரு டைமும் பூ எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வைக்கிற பூவுக்கு மேல போயிட்டு மறுபடியும் அதே பூவுக்கு அடியில மட்டும் வரணும். மற்ற பூவை அதை டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுங்க. மாலை கட்டுறது ரொம்ப கஷ்டம்னு நினைப்பாங்க, ஆனா இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியா யார் வேணாலும் கட்டிடலாங்க. நான் ஃபர்ஸ்ட் மல்லிப்பூல தாங்க கட்ட ஆரம்பிச்சேன். எனக்கு என்னோட அக்கா ஒருத்தவங்க, அவங்க பேரு சக்தி பிரியா, அவங்க தான் எனக்கு இந்த மாதிரி கட்டவே கத்து கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல நானும் கத்துக்குட்டியா தாங்க இருந்தேன். அதுக்கப்புறம் இப்ப நானுமே 3-4 மாலை கட்டியிருக்கேங்க. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்க, முன்னாடி நாளே மல்லிப்பூ வாங்கி வச்சு இந்த மாதிரி மாலை கட்டுற மாதிரி கட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கட்டுற பூ அதே லென்த்தோட அப்படியே இருக்குங்க. இல்லைன்னா நம்ம நார்மலாக கட்டுற மாதிரி கட்டினா நம்ம பூ வச்ச உடனே அதை அப்படியே ஜங்கி கீழே வந்துருங்க. எனக்கு எந்த பூவா இருந்தாலும் நீளமா வச்சா பிடிக்காதுங்க, எனக்கு கொஞ்சமா வச்சாதான் பிடிக்கும்னு சொல்றாங்க பாருங்க. அவங்களும் இந்த மாதிரி கட்டி அதை சர்க்கிள் மாதிரி பண்ணி அதுக்குள்ள ஒரு ரோஸ் வச்சுட்டு போனாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ அழகா இருக்கும். இந்த மாதிரி நந்தியாவட்ட பூவுல கட்டிறாங்க நம்ம பிரைடல்ஸ்க்கே இப்பெல்லாம் யூஸ் பண்றாங்க. மல்லிப்பூ மாதிரியே காம்பு நீளமா இருக்கும், ஆனா மல்லிப்பூல வாசனையா இருக்கும், நந்தியாவட்டம் பூவுல வாசனை இருக்காதுங்க. இந்த மாலை கட்டுறப்ப எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் ஏற்பட்டுச்சுங்க. அது என்னன்னா, என்னோட மாமா பூக்கடைக்கு போனாருங்க. பூக்கடைக்கு போய் ஒரு மாலை கட்டணும், அதுக்கு தேவையான அளவுக்கு பூ கொடுங்கன்னு கேட்டாங்க. அவங்க 1/2 kg கொடுத்து இதுலயே மாலை கட்டிடலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்து அமிச்சிட்டாங்க. நான் வீட்டுக்கு வந்தவொடனே பார்த்தவொடனே இல்லை இது பத்தாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி கட்டு, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சொல்லிட்டு அவரு கிளம்பி போயிட்டாருங்க. சரி அவர் கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டு நானும் மாலை கட்ட ஆரம்பிச்சிட்டேங்க. 1 சைடு ஃபுல்லா கட்டிட்டேன். கட்டினதுக்கு அப்புறம் அவர் கால் பண்ணி இந்த மாதிரி சம்மங்கி பூவே இல்லையா, ஃபுல்லா தீந்து போச்சா அப்படின்னு உடனே ஒரு செகண்ட் ஃபுல்லா பிளாங்க் ஆயிடுச்சுங்க, என்ன பண்றதுன்னே தெரியலன்ட்டு. அதுக்கப்புறம் சரி என்ன பூ இருக்குன்னு கேட்டா ரோஸ் தான் இருக்கு அப்படின்றாங்க. இப்ப நீங்க பாக்குறீங்க இல்லைங்களா, இதுதான் அந்த கட்டின பாதி மாலைங்க. சரி ரோஸே வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லோ கலரும் ஆரஞ்சு கலரும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2த்துலேயும் 1/4 கிலோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரி இதை வச்சு என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் யோசிச்சதுக்கப்புறம் அந்த மாலையவே 2ஆ மடிச்சு போட்டு இந்த ரோஸை ஒரு ஜான் அளவுக்கு கலர் காம்பினேஷன் வச்சு கட்டிட்டேங்க. கட்டி 2 சைட்லையும், இந்த சைடு ஒரு ஜான் அந்த சைடு ஒரு ஜான், அந்த ரோஸ் ஃபுல்லாக கட்டி 2 சைடும் ஜாயின் பண்ணிட்டேங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸ் ஆச்சுங்க. மாமா கால் பண்ணி சம்மங்கி பூவே இல்லைன்னு சொன்னப்போ அந்த செகண்ட் அந்த மைண்ட்ல என்ன தெரியுமா ஓடிச்சு, முருகா ரொம்ப நாளைக்கு அப்புறம் உனக்காக நான் மாலை கட்டுறேன், பட் ஏன் இப்படி சோதிக்கிற இருந்துச்சுங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த மாலையை ஃபுல்ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் எல்லா ப்ராப்ளம்ஸையும் நீங்க தான் தரீங்க, அதுக்கான சொல்யூஷனையும் ஃபைண்ட் அவுட் பண்ண வைக்கிறீங்க. ஸோ நான் முருகர் மட்டும் இல்லைங்க, நீங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கும் பார்த்தீங்களா, இப்போ இயேசுவா இருக்கட்டும், அல்லாவா இருக்கட்டும், ஏன் நம்மளையும் மீறிய பிரபஞ்சமாகட்டும், ஏதோ ஒரு சக்திங்க நீங்க நம்புறீங்க பார்த்தீங்களா, அந்த சக்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கான சொல்யூஷனை உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண வைக்கும் அப்படிங்கிறத நான் இந்த மாலை கட்டி முடிக்கிறதுக்குள்ள கத்துக்கிட்டேங்க. ஸோ நான் ஃபீல் பண்ணதை உங்களோட ஷேர் பண்றேன். எந்த இஷ்யூவா வேணாலும் இருக்கட்டுங்க, பட் அது சால்வ் ஆகிறதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்குங்க. அந்த டைம் வர வரையும் நாம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எனக்கு மாலை ஓரளவுக்கு தான் ஸ்பீடா கட்ட தெரியும். இந்த மாலை ஃபினிஷ் பண்றதுக்கு எனக்கு 3.5 hours ஆச்சு. இதை விட ஈஸியா மாலை கட்டுறதுக்கான டிப்ஸ் உங்களுக்கு தெரியுமா, கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் டைம் மாலை கட்டக்குள்ள கண்டிப்பா ஃபாலோ பண்றேங்க. நான் ஃபர்ஸ்ட் மாலை திருச்செந்தூர் முருகருக்காக கட்டினதுன்னு சொல்லியிருந்தேன். அது என்னோட பெரிய பையன் என்னோட வயிற்றுல 7 month இருக்கக்குள்ள கட்டியிருந்தேன். அது நல்லா லாங், ரொம்ப லென்த்தான செவ்வரளி பூ மாலைங்க. அதோட பிக்சர் கிடைச்சா நான் இந்த வீடியோல லாஸ்டா ஷேர் பண்றேன்.
பார்த்து எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுத்துட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ.